ஹாய். இப்போ நம்ம பிப்ரவரியோட மிட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாருமே நிறையா நீட் ப்ரிப்ரேஷன் சூப்பராக பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயாலஜி எல்லாருமே மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ஃபிசிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரியும் நமக்கு பயாலஜியோட சேர்த்து அதையும் மாஸ்டர் பண்ணாதான் நம்மளோட நீட் ஸ்கோர்லாம் பூஸ்டப் ஆக முடியும். இப்போ நான் பேச வந்தது கெமிஸ்ட்ரி பற்றி. நானும் சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கும் போது நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சூப்பராக பண்ணிடுவாங்க. ஆனால் சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க ஆனால் படிச்சிருவாங்க, சூப்பராக படிச்சிருவாங்க. ஆனால் அவங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது லேக் ஆகிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். மாதிரி இங்கே யாரும் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறது இல்லை. ஏன்னா இங்கே எங்களுக்காக ஆர்கானிக் பாயசம் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். கிளாஸ் கவனிச்ச ஒருத்தங்களுக்கு அது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாயசம். ஆனால் சில பேருக்கு அது கொஞ்சம் கசப்பான பாயசமாக இருக்கலாம். அதையும் நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் மூலயமா, ஆர்கானிக் பாயசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர கொஸ்டின் டிஸ்கஷன் மூலயமா அதையும் ஸ்வீட்னஸ் ஆக்கிடுவாங்க. இப்படிதான் என்னோட ஆர்கானிக் பாயசத்தோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளியரா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி என்னோட ஸ்டடீஸும் ப்ராக்ரெசிவா போய் நான் நீட் அந்த வாட்டி அச்சீவ் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு.